வணக்கம். வசந்தசேகர் சேனல் சார்பாக நான் உங்கள் வசந்தசேகர் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் திரு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பற்றி தாங்க பேச போகிறோம். இப்போ சில வாரங்களாக பார்த்திங்கன்னா இவரை பற்றி கிண்டல் கேலியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவருடைய ஒரு தியாகம்லாம் வேறு இந்தியாவில் எந்த சுதந்திர போராட்ட தியாகிக்கும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிங்க. இவர் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கிறார். அவங்கள பற்றிலாம் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப இதாக அவதூறாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்களை பற்றி சில நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இவர் 1872 ஒட்டப்பிராத்தில் தாங்க பிறந்தார். இவங்க ஒரு தந்தையார் பேர் உலகநாதன் பிள்ளை. இவர் ஒரு நல்ல பணக்காரர் தான். இவரை வக்கீல் தொழிலுக்கு படிக்க வச்சாங்க வ.உ. சிதம்பரனார். இவர் வழக்கறிஞர் ஆனார் அதுக்கப்புறம். ஆனால் இவர் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று ரொம்பவும் ஆர்வத்தில் அவர் அதில் போய் சேர்ந்தார். அப்புறம் 1906 சுதேசி கப்பல் விட்டாருங்க. நம்ம தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து நம்ம இந்தியாவிலே இவ்வளோ ஒரு பணக்காரர் ஒரு கப்பல் விடுற அளவுக்கு அன்னைக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து விட்டாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இவர் கப்பல் விட்டவுடனே அவன் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க, இலவசமாக போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவரும் இலவசமாக போகலான்னு சொன்னார். ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வெள்ளைக்காரவங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக ஆளக்கூடியவங்க. இவங்க ஒரு நல்ல பணக்காரர். இதில் நழுவெடுந்து அப்புறம் இந்த கப்பலை விற்றுட்டார். அதனால் அப்போ சுதந்திர போது இவர் மேலே இந்த வழக்கறிஞர் தொழில் பார்த்துட்டு இருந்தார்ல, அதெல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள். அப்புறம் இவரை கைது பண்ணி சிறையில் வச்சுட்டாங்க. அந்த சிறையில் சும்மா ஒன்றும் வைக்கல. அங்கே போய் மாட்டுக்கு பதிலாக இவரை செக்கு இழுக்க வச்சாங்க. அவ்வளோ ஒரு கொடூரம். காரணம் என்னென்னா, வெள்ளைக்காரர்கள் வேறு எந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் வெள்ளைக்காரர் எதிர்த்து தொழில் பண்ணல. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்காரரை எதிர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து வெள்ளைக்காரனை எடுத்து அவர் தொழில் பண்ணி அப்படிலாம் யாரும் இது பண்ணார். காந்தி கூட பண்ணார். உப்பு சத்தியாகிரகம்லாம் பண்ணார். சும்மா போய் உப்பு கசிட்டு வந்துட்டார், அவ்வளோதான். தொழிலாக பண்ணல, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார். ஆனால் இவர் அந்த தொழிலுக்கு எதிராக இவர் ஒரு தொழில் பண்ணார். அந்த கோபத்தில் போய் என்ன பண்ணிட்டாங்க, இவர் வாழ்நாள் ஃபுல்லாக போட்டு மாடு இழுக்கிற செக்கை இவரை இழுக்க வச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடூரம். வேறு எந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் இந்த அளவுக்குலாம் கடுமையான சிறை தண்டனைலாம் பெற்றுக்க மாட்டாங்க. எதை சிறையில் போடாங்க, உள்ளார இருப்பாங்க, அவ்வளோதான். இவருக்கு வித்தியாசமான சிறை தண்டனைலாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அதை மிகவும் சிரமம் கொண்டு அப்புறம் மறுபடியும் வெளியில் வந்தார். வெளியில் வந்தப்போ உங்களுக்கே தெரியும், நல்லவர்கள்லாம் யார் போய்வாங்க? ஒரு 2-3 பேர் தாங்க இருந்தாங்க. டாக்டர் சிவா, சிவா அதுமாரி தான் போய் அவர் போய் அழைச்சிட்டு வந்தார். யாருமே இல்லை, ஒரு 10 பேர் கூட இல்லை. இந்த காங்கிரஸில் இருந்தவங்களாம் அன்றைக்கெலாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியலங்க. அப்புறம் மறுபடியும் வழக்கறிஞர் தொழிலில் மறுபடியும் கவர்மெண்ட் அப்புறம் விட்டுடுச்சு. அதுக்கு கேஸ் போட்டு இவர் வாதாடி மறுபடியும் அந்த வழக்கறிஞர் தொடர்ந்தார். இருந்தால் கூட இவ்வளோ ஒரு தேச பற்றுங்க அவருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு வெள்ளைக்காரனை எதுக்குதுங்க தான் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி இவர் இவருடைய பணங்கள்லாம் இழந்து எந்த ஒரு பணமும் இல்லாமல் ஒரு ஏழ்மையாக இருந்து அந்த அளவுக்கு இருந்த சொத்தெல்லாம் விற்று இந்த இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தொழிலை விட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வ.உ. சிதம்பரனார் பிள்ளை நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ஒரு சுதந்திர தியாகி அவரை போய் கிண்டல் பண்ணுறாங்க. அவர் கிட்டத்தட்ட வெள்ளைக்காரனா விடவே இல்லைங்க அந்தளவுக்கு. ஏன்னா வழக்கறிஞர் இல்லை, அந்த வழக்கறிஞருங்க அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அந்த வழக்கறிஞர் இதை தொழில் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. ஆங்கிலேயர் கோர்ட்டு தடை போட்டுருச்சு. அப்புறம் பண்ணல. அப்புறம் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு மறுபடியும் அந்த மறுபடியும் அந்த தொழில் தொடர்ந்தாருங்க.
அப்புறம் வந்து அவர் வந்து 1936 வந்து தான் இறந்தாருங்க. சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சொந்த இன்ப துன்பம் அத்தனையும் இந்த தேசத்துக்காக தன்னுடைய பொருள் அத்தனையும் நம் தேசத்துக்காக இழந்தவருங்க. நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், வேறு யாரும் வெள்ளைக்காரனை எடுத்து தொழில் பண்ணல. எந்த சுதந்திர போராட்ட தியாகியும் இவர் ஒருத்தர் தான் எதிர்த்து போராடினாருங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேசபக்தர். அவரை போய் கிண்டல் பண்ணாங்க. நன்றி, வணக்கம்.